நாடெங்கும் பல்வேறு தெய்வங்களுக்கு கோவில்கள் உண்டு, பூஜை உண்டு, புனஸ்காரங்கள் உண்டு. ஆனால் மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மாவிற்கு மட்டும் கோவிலை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். பிரம்மாவிற்கு என்றே கட்டப்பட்ட ஒரே ஒரு கோவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. ராஜஸ்தான் மாநில தலைநகரான ஜெய்ப்பூரிலிருந்து 300 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது புஷ்கர். சுற்றிலும் மலைகள் சூழ்ந்த இந்த சின்னஞ்சிறிய ஊரில்தான் பிரம்மா கோவில் அமைந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கர்ல இருக்கிற பிரம்மா கோயிலோட வாசல நம்ம நிக்கிறோம். அதுதான் பிரம்மாவுடைய கோயில். இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே பிரம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு கோயில் இது மட்டும்தான். இந்த கோயிலோட சிறப்புகள், இந்த கோயிலோட வரலாறு, இந்த கோயில்ல பிரம்மா பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிற தன்மை, இது பத்திலாம் நாம இப்ப நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். உயிர்களை படைக்கும் பிரம்மாவிற்கு இங்கு மட்டும் ஏன் கோவில் கட்டப்பட்டுள்ளது என்ற கேள்விக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே உள்ளது. ஆதியில் மும்மூர்த்திகளும் தங்களுக்கு என்றே கோவில்களை உருவாக்க முடிவு கட்டினர். இதில் தமக்கு என்று இடம் தேடிய பிரம்மா தேவலோக தாமரை மலரின் இதழ்களில் 3ஐ மட்டும் பூலோகத்தில் தூக்கி வீசினார். இதில் முதல் இதழ் விழுந்த இடமே புஷ்கர், இரண்டாவது இதழ் விழுந்த இடம் மத்திய புஷ்கர், மூன்றாவது இதழ் விழுந்த இடம் கனிஷ்ட புஷ்கர். மும்மூர்த்திகள்ல பிரம்மாவுக்கு மட்டுமே பூலோகத்தில் கோவில் இல்லாத குறை இருந்துச்சு. இதனால தனக்கு கோயில் கட்ட புனிதமான இடத்தை தேர்வு செய்ய விரும்பின பிரம்மா தேவலோக தாமரப்பூவின் இதழ்களில் 3 மட்டும் கீழே வீசி எறிஞ்சாரு. இதுல முதல் இதழ் விழுந்த இடம் இந்த ஊர். புஷ்னா தாமரை, கர்ணா கரம். பிரம்மாவின் கரத்திலிருந்து விழுந்த பூவால் உருவான ஏரி என்பதாலும் ஊர் என்பதாலும் ஊருக்கும் ஏரிக்கும் புஷ்கர் என்றே பெயர் வந்தது. புஷ்கரை போலவே 3 இடங்களை தேர்வு செய்தாலும் ஏன் மற்ற இடங்களில் பிரம்மாவிற்கு கோவில் கட்டப்படவில்லை? இதற்கும் புராணத்தில் ஒரு விளக்கம் உள்ளது. புஷ்கரில் கோவில் கட்டும் முன்னால் யாகம் நடத்த விரும்பினார் பிரம்மா. யாகத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்து யாக குண்டத்தில் வந்து அமர்ந்தார் பிரம்மா. ஆனால் அவரது மனைவியான சரஸ்வதி மட்டும் வரவில்லை. அங்காரத்தில் மூழ்கியதால் குறித்த நேரத்தில் சரஸ்வதி யாகத்தில் பங்கேற்க முடியவில்லை. நேரம் கடந்து கொண்டே சென்றதால் மனைவி ஸ்தானத்தில் உட்கார வைக்க ஒரு பெண்ணை தேடினார் பிரம்மா. யாகத்திற்கு பால் கொடுக்க வந்த ராஜஸ்தான் மாநில பால்காரரின் மகளான காயத்ரியை மனைவியாக்கி மனையில் அமர வைத்தனர். யாகத்தை தொடங்கி நடத்தினார் பிரம்மா. வந்தது சிக்கல் சரஸ்வதி வடிவில். யாகத்தில் ஒலித்த வேத மந்திரங்களால் கவர்ந்து இழுக்கப்பட்ட சரஸ்வதி யாகசாலைக்கு வந்து சேர்ந்தார். பிரம்மாவிற்கு அருகில் மனைவி ஸ்தானத்தில் மற்றொரு பெண் இருப்பதை கண்டு ஆத்திரமடைந்த சரஸ்வதி பிரம்மாவிற்கு புஷ்கர் தவிர வேறு எங்கும் கோவில் இருக்கக்கூடாது என்று சாபமிட்டார். யாகத்துல தான் இருக்க வேண்டிய மனைவி ஸ்தானத்துல இன்னொரு பெண்ணை அமர வச்ச கோவத்துல சரஸ்வதி பிரம்மாவுக்கு புஷ்கரை தவிர வேற எங்கேயும் கோயில் இருக்கக்கூடாதுன்னு சாபமிட்டார். இதனால தான் புஷ்கரை தவிர வேற எங்கேயுமே பிரம்மாவுக்கு கோயிலே இல்லை. புஷ்கர் கோயிலையும் பிரம்மாவுக்கு பூஜைங்க நடக்கிறது இல்ல. கோவில் உள்ள புஷ்கரிலும் பிரம்மாவிற்கு பூஜைகள் நடக்க கூடாது என்பதும் சரஸ்வதி சாபத்தின் ஒரு பாகம். யாகத்திற்கு துணை நின்ற விஷ்ணுவிற்கு மனைவியை பிரிந்து அவதி அடைய வேண்டும் என்ற சாபமும் வந்தது கலைமகளால். त्रिलोकी में जो 3 देव हैं, ब्रह्मा, विष्णु और महेश. பிரம்மா நடத்தின யாகத்திற்காக விஷ்ணு தான் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்தாருங்க. இதனாலதான் அவர் மீது சரஸ்வதிக்கு கோபம் வந்துச்சு. மனைவியை விட்டுட்டு பிரம்மா யாகம் நடத்த உதவினால விஷ்ணுவும் அவரது மனைவியை பிரிஞ்சு தவிக்க வேணும் அப்படின்ற கோபத்துல சாபம் கொடுத்தார் சரஸ்வதி. கோபத்தின் வேகத்தில் சாபமிட்ட சரஸ்வதி கணவனை பிரிந்து தனியே சென்றார். புஷ்கரின் தென்பகுதியில் உள்ள ரத்னகிரியில் சென்று தனி கோவில் கொண்டார் கலைமகள். புஷ்கரில் உள்ள பிரம்மா கோவிலை பார்த்தபடியே உள்ளது இந்த கோவில். புஷ்கர் ஆதி அநாதி கால் से तीर्थ है. யாகத்துல ஏற்பட்ட தகராறுனால பிரம்மா மேல கோபம் கொண்ட சரஸ்வதி கணவனை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. தனியாவும் வசிக்க முடிவு செஞ்சாங்க. ஆனா பிரம்மாவின் கண் பார்வையிலே இருக்கவும் திட்டமிட்டாங்க. புஷ்கரில் உள்ள ரத்னகிரியில் சரஸ்வதி தனி கோவில் கட்டி குடியேறினாங்க. சாபத்தில் துவண்டு போன பிரம்மாவை தேற்ற கை கொடுத்தார் காயத்ரி. கோவிலில் பூஜை இல்லாவிட்டாலும் யாகம் நடைபெற்ற ஏரியான புஷ்கரில் பிரம்மாவிற்கு நடக்கட்டும் பூஜை என்று மாற்று வழி சொன்னார். ராம அவதாரம் எடுத்து
அதில் தமது சாபத்தை விஷ்ணு கழிக்கட்டும் என்பதும் காயத்ரியின் யோசனையே. ज्येष्ठ पुष्कर ये ब्रह्मा का पुष्कर है. சரஸ்வதியின் கோபத்தை வந்த சாபத்தை நினைச்சு மிகவும் வருந்தினார் விஷ்ணு. அவரோட வருத்தத்தை காயத்ரி தேவி போக்க உதவினாருங்க. விஷ்ணு ராமாவதாரம் எடுக்க இருப்பதை நினைவுபடுத்தி அந்த அவதாரத்துல இந்த சாபத்தை தீர்த்து கொள்ள வழிகாட்டினார் காயத்ரி தேவி. சரஸ்வதியின் சாபத்தால் களை இழந்தது பிரம்மாவின் யாகம். இதே நேரத்தில் அவருக்கு மற்றொரு சிக்கலும் வந்தது. தடைபட்டு நின்ற யாகத்தை தொடர முடியாமல் முட்டுக்கட்டை வந்தது மண்டையோடுகள் ரூபத்தில். யாக குண்டம் முழுவதும் நிரம்பி வழிந்தன மண்டையோடுகள். திணறிப்போன பிரம்மா யோக நிஷ்டையில் ஆழ்ந்தார். யாகத்திற்கு அழைக்காத கோபத்தில் சிவன் நிகழ்த்திய விளையாடலே மண்டையோடு குவியலுக்கு காரணம். இந்த முறையும் காயத்ரி வழிகாட்ட சிவனுக்கு தனி கோவிலை தமது கையால் கட்டி பரிகாரம் செய்தார் பிரம்மா. गया गंगा कुरुक्षेत्रे प्रभासे पुष्कराणिचो. யாகத்திற்கு தம்மை அழைக்காததுனால பிரம்மா மீது சிவனுக்கு கோபம் ஏற்பட்டது. இதனால அவர் பிரம்மாவின் யாக குண்டத்துல ஒரு மண்டையோட்டை தூக்கி போட்டாரு. அது பல்லாயிரமாக மாறி யாகசாலை முழுவதும் மண்டையோடுகளாக நிரம்பி இருந்தது. திகைத்து போன பிரம்மா யோக நிஷ்டையிலே அமர்ந்துட்டாரு. அப்போதுதான் இது சிவனோட திருவிளையாடல் என்பது அவருக்கே தெரிய வந்தது. சிவனிடம் மன்னிப்பு கோரிய பிரம்மா தமது கோவிலுக்கு அருகிலேயே சிவனுக்கு தனது கையாலேயே ஒரு கோவில் கட்டினாரு. இதுதான் அட்படேஸ்வரர் கோவில்னு அழைக்கிறாங்க. இப்படி தடைகள் பல கடந்து யாகத்தை பூர்த்தி செய்து புஷ்கரில் அமைக்கப்பட்டது பிரம்மாவிற்கு என்று ஒரே ஒரு கோவில். படைப்பு கடவுளின் கைங்கரியத்தால் பிறப்பில் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் நீக்கும் இடம் புஷ்கர். இதனால்தான் இங்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் படையெடுக்கின்றனர். பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட புஷ்கர் ஏரியும் புனிதம் நிரம்பியதுதான். மழைக்காலத்தில் இப்படி காட்சி தரும் புஷ்கர் ஏரி இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம். ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கர்ல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஏரி இதுதான். இதுதான் புஷ்கர் ஏரின்னு சொல்றாங்க. இந்த ஏரி பிரம்மாவால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை. பிரம்மா அவர் பூஜை செய்யறதுக்காக அவர் கையில இருந்த தாமரப்பூவை வானத்துல இருந்து போட்டாரா, அது இந்த இடத்துல விழுந்துதான். அதாவது புஷ்கர் அப்படின்னா புஷ் அப்படிங்கிறது பூ அப்படின்னு சொல்றாங்க, கருங்கிறது கரம். பிரம்மாவின் கையில இருந்து விழுந்த பூ இந்த இடத்துல ஏரியா மாறுச்சு அப்படிங்கறதுனால இதுக்கு புஷ்கர்னு பேரா. இந்த ஏரியை ரொம்ப புனிதமா பக்தர்கள் கருதுறாங்க. இங்க பூஜை பண்றாங்க, குளிக்கிறாங்க, இன்னும் வேண்டிய கடன்கள் எல்லாம் செய்யறாங்க. இதை பற்றி நாம இன்னும் பார்க்கலாம். மழைக்காலம் தொடங்க இன்னும் நாட்கள் உள்ள நிலையில் இப்படி காட்சி தருகிறது புஷ்கர் ஏரி. இந்தியாவில் உள்ள 4 முக்கிய புனித தீர்த்தங்களில் புஷ்கருக்கு முதலிடம் உண்டு. अजमेरो राजस्थान இந்தியாவில் உள்ள தீர்த்தங்களில் 4 மிக முக்கியமானவை. இதுல மனோசரோவர், கங்கா சரோவர், நாராயண சரோவர் இவை 3ஐயும் விட புஷ்கர் சரோவரே காலத்தில் முந்தியது. மிகவும் புனிதமானது. இதுல குளிச்சா எல்லா பாவமும் போகும் என்பது ஐதீகம். பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படும் புஷ்கர் தீர்த்தங்களுக்கு எல்லாம் தலையானது. தீர்த்த யாத்திரை செல்லும் பக்தர்கள் இங்கு வந்து நீராடினால் மட்டுமே அவர்களின் யாத்திரை பூர்த்தியாகும். ब्रह्मा जी यज्ञ कर रहे थे. தீர்த்த யாத்திரைக்காக பக்தர்கள் நாடு முழுவதும் போறாங்க. இப்படி போறவங்க புஷ்கருக்கு வந்தா மட்டுமே அவங்களோட யாத்திரை பூர்த்தி ஆகுங்க. தீர்த்தங்கள்ல தலையான தீர்த்தம் அப்படின்றது புஷ்கரே. ஏன்னா இது பிரம்மாவால அவரது தேவைக்காக உருவாக்கப்பட்டது. மனிதர்களை பாவங்களை போக்க வேணும் அப்படின்றதுக்காகவே பிரம்மா இதனை உருவாக்குனாருங்க. உலகத்தை படைக்க நினைத்த பிரம்மா புஷ்கர் ஏரியின் கரையில் அமர்ந்துதான் சிருஷ்டிகளை உருவாக்கினார் என்பது ஐதீகம். புஷ்கர் ஏரியின் நீர் எடுத்தே படைத்ததால் இந்த தண்ணீருக்கு இணை ஏதும் இல்லை என்பது பக்தர்களின் நம்பிக்கை. उनकी एक कन्या आ रही थी. ஆதியில உலக படைச்ச பிரம்மா உயிர்களை உருவாக்க திட்டமிட்டாருங்க. இதற்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம் புஷ்கர் தான். இந்த ஏரியின் கரையில உட்கார்ந்துதான் பிரம்மா உயிர்களை படைச்சாருங்க. புஷ்கர் ஏரியின் நீரை எடுத்தே உயிர்களை உருவாக்கினார் பிரம்மா அப்படின்னு புராணங்களை சொல்லுதுங்க. உயிர்களின் மூலமாக புஷ்கர் ஏரி இருக்கிறதுனால இந்த நீர் மிகவும் புனிதமானது அப்படின்னு சொல்றாங்க. இதுல குளிச்சோம்னா 7 ஜென்மங்களை செய்த பாவமும் கரைஞ்சு போயிடுங்க. உலகை விட்டு நீங்கிய உறவினர்களுக்கு காரியம் செய்ய இதுதான் சிறந்த இடம் என்று நம்புகிறார்கள் பக்தர்கள். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி போன்ற தலைவர்களின் அஸ்தி கரைக்கப்பட்டதும் இங்குதான். இந்த ஏரியில தான் ராமர் தன்னோட தந்தைக்கு காரியம் செஞ்சாரு. இதே போல பல தலைவர்களோட அஸ்தியும் இங்கதான் கரைக்கப்பட்டிருக்கு. லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி
அவங்க அஸ்தியில ஒரு பகுதி இங்கே தான் கரைக்கப்பட்டுச்சு. இங்கே வந்து முன்னோர்களுக்கு காரியம் செஞ்சா அவங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. இதனால நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கே வந்து முன்னோர்களுக்கு காரியம் செய்வாங்க. புஷ்கர் ஏரியை மூட முயன்ற மன்னர் ஒருவரை பிரம்மா தண்டித்த கதையும் உள்ளது. புஷ்கரின் நீர் வளத்தால் ஆத்திரமடைந்த மன்னர் ஒருவர் தமது படைகளை ஏவி புஷ்கர் ஏரியை மூட உத்தரவிட்டார். ஆனால் ஏரியை தகர்க்க அவரது படைகள் முயன்ற போது பல மடங்கு தண்ணீர் வந்து ஏரியில் நிரம்பியது. ஓடாவிட்டால் படைத்த தாமே மன்னரை அழித்துவிடப் போவதாக மிரட்டினார். மிரண்டு போன மன்னர் பிரம்மாவிடம் மன்னிப்பு கோரி தமது படைகளுடன் ஏரியில் இறங்கி குளித்தார். ஆனால் குளித்துவிட்டு கரையேறிய போது மன்னரும் அவரது படைகளும் வாலிபத்தை பறிகொடுத்து விட்டு வயோதிகத்தை எட்டி இருந்தனர். முன்னொரு காலத்துல ஒரு ராஜா புஷ்கரின் நீர்வளத்தை கண்டு பொறாமப்பட்டாரு. இந்த ஏரியை தூர்க்க தமது படைகளை ஏவினாரு. அவங்களும் ஏரியில மண்ணா கொட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போது திடீரென வெள்ளம் வந்தது. ஏரியில் வழக்கத்தை விட 4 மடங்கு தண்ணீர் வந்து பெருகியது. இதனால் பயந்து போன படைகள் ராஜாவிடம் முறையிட்டன. அப்போது ராஜாவின் முன் தோன்றிய பிரம்மா ஏரியை தூர்க்கும் பணியை கைவிடாவிட்டால் ராஜாவையும் அவரது படைகளையும் அழித்து விடுவதாக மிரட்டினார். இதனால் பயந்து போன ராஜா மனம் மாறி தமது முயற்சியை கைவிட்டார். பின்னர் புஷ்கர் ஏரியில் இறங்கி குளிச்சாரு. அவரும் அவரது படைகளும் குளித்துவிட்டு கரையேறிய போது வயதானவர்களாக மாறியிருந்தாங்க. புராண காலம் முதல் புஷ்கர் ஏரி இருந்து வருகிறது. வனவாசம் முடிந்து திரும்பிய ராமர் தமது தந்தை தசரதனுக்கு புஷ்கர் ஏரி கரையில்தான் காரியம் செய்தார் என்பது வால்மீகி ராமாயணம் சொல்லும் செய்தி. மகாபாரதத்திலும் புஷ்கர் ஏரியை பற்றிய குறிப்புகள் உள்ளன. इस प्रकार कुंभ मेला लगता है नासिक हरिद्वार उज्जैन इलाहाबाद. மகாபாரதத்துல புஷ்கர் ஏரியை பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு. பாண்டவர்கள் தங்களது வனவாச காலத்துல இங்க வந்து தங்கியதாக சொல்லப்படுவது உண்டு. பல காலம் பாண்டவர்கள் தங்கி தவம் செய்த கதையும் சொல்லப்படுது. இங்க பாண்டவர்கள் வசித்த குகையும் இருக்கு. பல நூறு ஆண்டுகளாக பக்தர்கள் வழிபட்டு வரும் புஷ்கர் ஏரியில் நீராட ராஜஸ்தான் மட்டுமல்ல, வட இந்தியாவில் இருந்த 54 தேச ராஜாக்களும் விரும்பினர். ஒவ்வொரு நாட்டு ராஜாவும் இங்கு வந்து நீராட தனித்தனியே படித்துறைகள் உள்ளன. இதனால் 54 படித்துறையுடன் பறந்து விரிந்து காட்சி தருகிறது புஷ்கர். கோவிலாலும் ஏரியாலும் சிறப்பு பெற்ற புஷ்கரில் இன்னொரு சிறப்பும் உண்டு. இதோ பக்தர்கள் கூட்டம் கூட்டமாய் ஆடியும் பாடியும் கொண்டாடி மகிழும் இந்த புஷ்கர் விழா ராஜஸ்தானிலேயே மிகவும் பிரபலம். கார்த்திகை மாதத்தில் ஏகாதசி திதியில் தொடங்கி பௌர்ணமி திதியில் முடியும் இந்த விழாவை காண இந்தியா முழுவதும் இருந்து பக்தர்கள் வந்து குவிகிறார்கள். விழா நடைபெறும் நாட்களில் புஷ்கர் ஏரியில் குளித்தால் புண்ணியம் கோடி வந்து சேரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. पद्म पुराण के सृष्टि खंड में ऐसा उल्लेख मिलता है. भगवान ब्रह्मा जी ने புஷ்கர்ல நடக்கிற இந்த விழா தான் இந்த மாநிலத்திலே புகழ்பெற்ற விழா. இந்த விழா 5 நாட்கள் நடக்கும். இதை காண பல லட்சம் பேர் வருவாங்க. விழா அப்போ இங்க ஒட்டக பந்தயம் அது மாதிரி நிறைய போட்டிகள் நடக்கும். பல ஊர்ல இருந்தும் கலைஞர்கள் இங்க வந்து நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. ஊரே களை கட்டி வண்ணமயமா காட்சி அளிக்கும். ஆடல் பாடல்னு ஒரே கலக்கலா இருக்கும். புஷ்கர் விழா என்றே அழைக்கப்படும் இந்த விழா 5 நாட்கள் நடைபெறும். 5 நாட்களிலும் புஷ்கரே களை கட்டி காட்சி தரும். புஷ்கருக்கு பெருமை சேர்க்கிறது கோயில் விழா தான். பிரம்மாவுக்கு விழா எடுக்கிற ஒரே ஊரும் கூட இதுதான். இந்த விழாவின் போது இங்குள்ள மக்கள் எல்லாமே புஷ்கர்ல ஒன்னா கூடுவாங்க. வெளியூர்ல இருக்கிற உறவினர்கள் எல்லாம் இங்க வந்து ஒருத்தர் சந்திச்சு மகிழ்ச்சியா இருப்பாங்க. சில வீடுகளில் இதே நேரத்தில் திருமணத்தை நிச்சயம் செய்யறது கூட உண்டு. சுப நிகழ்ச்சிகளை இந்த விழாவின் போது நடத்துவாங்க. புஷ்கர் விழாவின் போதுதான் புகழ் பெற்ற ஒட்டக ஓட்டப்பந்தயம் நடைபெறுவது வழக்கம். நாலாவிதமான போட்டிகளாலும் வந்து குவியும் பக்தர்களாலும் திண்டாடி திணறிவிடும் புஷ்கர்
இந்த மாதிரி சக்தி பீடத்தில் இங்க இருக்கிறதுல முக்கியமான இது அம்பாளுடைய கை விழுந்த இடம். ஆகவே சக்தி பீட தரிசனமும் பிரம்மா கோயில் தரிசனமும் பார்த்துட்டு போறோம். எங்களுக்கு கைடா ஒருத்தர் வந்திருக்காரு லோக்கல்ல, அவர் தான் எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிட்டு வந்தாரு. நாங்க தரிசிச்சுட்டு நாங்க கிளம்பிடுறோம். இன்னைக்கு காலையில வந்தோம், 2 கோயிலையும் பார்த்தோம். பூர்ண திருப்தி எங்களை பொறுத்த வரைக்கும். இது ஒரு ஆன்மீக மாற்றங்கள். அதனால முடிச்ச உடனே நாங்க ஊருக்கு கிளம்பிடுவோம். உலகத்திலேயே ஒரே கோயில் பிரம்மாவுக்கு இந்த இடத்துல நமது இந்தியாவில் இருக்குது. இதை பார்க்கணுங்கிற ஆர்வம் என் கணவர் என்கிட்ட நிறைய தடவை சொன்னாரு. எங்களுக்கு இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சது வர்றதுக்காக. அதனால இந்த பிரம்மா கோயிலை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சக்தி பீடத்தையும் பார்த்தோம். ஒவ்வொரு சக்தி பீடமும் போறது எங்களுடைய வழக்கம். என் கணவர் எப்பொழுதுமே சக்தி பீடங்களை ஒவ்வொன்றா விசிட் பண்ணுவாரு. இதை ரொம்ப நாளா பிளான் பண்ணோம். இன்னைக்கு தான் எங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆயிருக்குங்க. விழாவில் பங்கேற்கும் பக்தர்கள் இப்படி பலவிதமான வேடங்களிலும் வலம் வருவார்கள். இசையும் கூத்துமாக திருவிழா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வறண்ட மாநிலமான ராஜஸ்தானில் வண்ணமயமான வாழ்க்கையும் உண்டு என்பதை சொல்லாமல் சொல்லுகிறது இந்த விழா. விழாவிற்கு வரும் பக்தர்களால் மட்டுமின்றி நாள்தோறும் வந்து குவியும் பக்தர்களாலும் பிரம்மா கோவில் கூட்டத்தில் திண்டாடுவது உண்டு. ஆதி சங்கரரின் கையால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலவரே இங்கு உள்ளார். இங்குள்ள குகை சிவன் கோவில் பிரம்மாவால் கட்டப்பட்டது என்பது ஐதீகம். கோவிலின் சுவர்களில் உள்ள கற்களும் அவற்றில் பதித்து வைக்கப்பட்டுள்ள நாணயங்களும் வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காக வந்த காணிக்கைகள். பிரம்மாவின் வாகனமான அன்னப்பறவையின் வடிவில் உள்ள கோவில் விமானம் 14ஆம் நூற்றாண்டு கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. மூர்த்தி சிறிது என்றாலும் கீர்த்தி பெரிது என்பது போல வடிவில் சிறிது என்றாலும் பக்தியின் பெருக்கா நாடு முழுக்க பக்தர்களை கவர்ந்து இழுக்கும் காந்தமாக உள்ளது பிரம்மா கோவில். புஷ்கர்ல இருக்கிற பிரம்மா கோவிலோட வரலாறு, அந்த கோயிலோட மகிமைகள், அங்க கோயில்ல பக்தர்கள் எப்படி வழிபடுறாங்க, இந்த கோயிலோட விழாக்கள், இதனுடைய சிறப்புகள், இது பத்தி எல்லாம் பார்த்தோம். இது உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரே ஒரு தனி கோயில் அப்படிங்கிற சிறப்பு வாய்ந்தது. இதை பத்தி இந்த நிகழ்ச்சியில பார்த்தோம். இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.